Welcome back to my channel Life by Atulya, and this is the first and last video of mine in 2025. Okay, the main content of this video is about what I learned from 2025 because இந்த இயர் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இயர் வந்து ரொம்ப வியர்டஸ்டான ஒரு இயர். பிகாஸ் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுமே இந்த இயர் தான். என்னோடய லைஃப்பில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நான் இந்த இயரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இன்னும் மேபி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர்றதுக்கு இருக்கலாம் எனக்கு தெரியல, பட் இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு கொஞ்சம் இதாக போகிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நான் இந்த இயரில் தான் பார்த்தேன். மோஸ்ட் important 5 things I learned from this year. Okay, the first learning I learned from 2025 is first learning என்றதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிற ஒரு first learning அப்படின்னா, not everything that's end is a lose or a failure அப்படின்றது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அந்த ஸ்டோரி எண்ட் ஆனால் தான் இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்பில் வந்து நான் 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ ஒர்க் அஸ் அன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இன் அ கார்ப்பரேட் கம்பெனி. தென் ஆஃப்டர் ஃபார் சர்டன் ரீசன் ஐ ரிசைன் ஃப்ரம் தட் கம்பெனி அண்ட் வந்து நான் இன்னொரு கம்பெனி போகிறதுக்கு ஒரு குட்டி கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் ஐ ஃபெல்ட் ஸோ பேட் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐம் அ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். தட் ஹாரிபிள். ஈவன் அது ஒரு 1 வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் தட் அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டர்ன் வந்துச்சு, பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. தென் ஐ ஒர்க் ஆஸ் அ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். தென் ஆஃப்டர் தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டினியூ மை ஹையர் ஸ்டடீஸ். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்துலேருந்து எண்ட் ஆகும்போது நான் ஒரு ஃபெயிலியராக நான் நினச்சேன். பட் அது அங்கே எண்ட் ஆனதுனால தான் எனக்கு அடுத்த பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ திங்க் அண்ட் ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் டு திஸ் லேர்னிங். ஓகே, த செகண்ட் லேர்னிங் ஐ லேர்ன் ஃப்ரம் 2025 இஸ் one of the beautiful learning I learned from 2025. That is, self-love and prioritize yourself is not a selfishness அப்படின்றது. ஃபெல்ட் லைக் இப்போது என்னோடய எமோஷன்ஸை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை அப்படின்னா, என்னோடய எமோஷன்ஸை நான் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலைன்னா என்னால் எப்படி இன்னொரு பர்சனோட எமோஷனை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ண முடியும். உன்னோட எமோஷனே உனக்கு கிளியர் இல்லை, உன்னோட எமோஷன்ஸுக்கே நீ இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிற, தென் ஹவு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதர் பர்சன்ஸ் ஃபீலிங் அப்படின்ற மாதிரி எனக்கு இட்ஸ் என்டர்லி மை திங். இதை என்டர்லி நான் யோசிக்கிற விஷயம். ஓகே, அண்ட் வந்து செல்ஃபிஷ்னஸும் செல்ஃப் லவ்வுக்கும் செல்ஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை நான் வந்து சொல்கிறேன். செல்ஃபிஷ் அப்படின்னா எனக்கு நான் மட்டும்தான் ப்ரையாரிட்டியாக இருப்பேன், மற்றவங்க செத்தா என்ன உசுரோடு இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. Self love is not about selfish or nothing do with selfishness. Self love is very important. The word self love is make a lot of change. Still I have insecurities, still I am insecure sometimes. Some situation நான் insecure feel பண்ற எல்லாமே தான். But still I started to learn love myself. Do love yourself, prioritize yourself. That is very important. As everyone should learn to love themselves and accept themselves. Okay. The third learning is growth feel uncomfortable. இது நம்ம சொல்லும்போது ஓகே இது ஒரு கோட்டா சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி நம்ம ஃபீல் பண்ணும்போது இட் இஸ் நைஸ். நம்ம இந்த அன்கம்ஃபர்டபிள் க்ரோத் ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபிள் அப்படின்னா நான் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். ஐ எம் அ கோர் இன்ட்ரோவர்ட் பர்சன். எனக்கு வந்து பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லைனா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தாலே ஐ ஃபெல்ட் ஸோ ஆன்ஷியஸ். ஓகே, ஐ யூஸ் டு பி ஸோ ஆன்ஷியஸ். இப்போது அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகலை, பட் ஸ்டில் ஐ ஆம் ஆன் த ப்ராசஸ். ஐ எம் லைக் முன்னாடி இருந்ததை விட ஐ எம் வெரி பெட்டர் தீஸ் டேஸ். ஓகே, எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நான் சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து சோஷியல் ஒர்க், மாஸ்டர்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க்.
ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீல்டு ஒர்க் போகும்போது பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதோட பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஐ ஃபெல்ட் ஸோ அன்கம்ஃபர்டபுள் மீன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் இஸ் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண வராது. மீன்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் நானாக போய் பேச மாட்டேன். அண்ட் நானாக போய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பர்சன்ஸுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும், நம்ம போய் பேசணும் அப்படின்றது இருக்கும். பட் வந்து நம்மளால் பேச முடியாது, நம்மளால் பேச வராது அப்படின்ற மாதிரி. பட் அது ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருந்து என்னோட பயங்கர ஆன்ஷியஸாக நான் ஃபீல் பண்ணி நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் ப்ரீத் பண்ணிட்டுலாம் திரும்பி வந்து பேசின கதையெல்லாம் இருக்குது. பட் இட் ஸ்டார்டட் லைக் இட்ஸ் ஃபீல் லைக் நான் வந்து ஒரு ப்ராப்பராக பீப்புள் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது வந்து கற்றுக்கிட்டேன். ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் திங்ஸ் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு டூ ஸ்ட்ரீட் பிளேஸ் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணியிருக்கேன். வந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணியிருக்கேன். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், சோஷியலைஸ் பண்ணுறதாகட்டும், அது வந்து எனக்கு வந்து அது பெரிய ஒரு க்ரோத்தாக எனக்கு தெரியுது. என்கிட்டயே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. பிகினிங் ஆஃப் திஸ் திங் felt so uncomfortable. Now it feels so amazing. Okay, our fourth thing is healing took time. Healing is not a quick process. It took time and it's completely fine அப்படின்ற ஒரு விஷயம். பிகாஸ் நம்மளால் அப்ராக்சிமேட்லி ஒரு 6 months வந்து உங்களுக்கு ஹீலிங் ஆகிடும். லவ் மேட்டரா ஒரு 2 months ஹீல் ஆகிடும். இது வந்து இந்த ட்ராமடைஸ்டான விஷயமா அது ஒரு 3 months ஹீல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஹீலிங் ப்ராசஸ் இட்ஸ் டுக் டைம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட்லி நம்ம ஹீல் ஆகிறது தான் பயங்கர இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் இஸ் வெரி நார்மல் டு டுக் சம் டைம். யூ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் கம்ப்ளீட்லி ஹீல் பண்ணுறது எப்படி, நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் ஹீல் பண்ணுறதுக்கு அப்படின்றது. அண்ட் த லிட்டில் அட்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ கைஸ் இஸ் ஓவர் திங்க் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணுறதுனால எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் வேர்ஸ்ட் ஆகிறது இல்லாமல் எந்ததுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நம்மளால் நடந்து முடிஞ்ச விஷயத்தையும் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படி பண்ணியிருந்துருக்கலாமோலாம் நம்மளால் யோசிக்க மட்டும்தான் முடியும், பண்ண முடியாது. ஸோ லேர்ன் த லெசன் அண்ட் ட்ரை டு ஹீல் யுவர் செல்ஃப். டேக் யுவர் டைம். அண்ட் அதாவது இப்போ நமக்கு ஒரு வூண்ட் இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் சர்வைவ் ஆகி வந்ததே பெரிய விஷயம். தட் இஸ் அ வெரி வெரி குட் திங். யூ டூயிங் கிரேட். இப்போ யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களான்லாம் எனக்கு தெரியாது. பட் இஃப் யூ கோ த்ரூ சம்திங் அண்ட் யூ ஸ்டில் சர்வைவ், தட் இஸ் அ வெரி அமேசிங் திங் யூ கேன் எவர் டூ. ஸோ அதை பற்றி மற்றவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அது தயவு செஞ்சு மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், டேக் யுவர் ஓன் டைம், ஹீல் யுவர் செல்ஃப். And okay, the last and final, the fifth learning I learned from 2025 is I'm still learning and that's completely fine. என்னைய பொறுத்த வரைக்கும் each and every day, the year மட்டும் இல்லை, each and every day is a new learning. Everyone should open to learn. இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கை பற்றி தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ஓப்பன் மைண்ட் டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னா, அந்த டாப்பிக்கை பற்றி நீ என்ன அந்த புக்கில் படிச்சியோ இல்லைனாச்சியோ அது மட்டும்தான் உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள், மேபி சம் டாபிக்ஸ் நிறைய பேரோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூ மிக்ஸ் ஆகும்போது இன்னும் வாஸ்ட்டாக தெரியும். பட் இஃப் யூ ஆர் நாட் ஓப்பன் டு லேர்ன், உன்னால் அந்த விஷயங்களை எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அது மாதிரி தான் இப்போ நான் இந்த டாப்பிக்கை பற்றி சொன்னேன். அந்த மாதிரி தான் லைஃப்பில் நீங்கள் ஓப்பனாக இல்லை, ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா யூ கான்ட் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ், பி ஓப்பன் டு லேர்ன். அண்ட் தட்ஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் 2025. இந்த ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூ கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. மைன்யூட் திங்ஸில் கூட ஐ ஆம் லேர்னிங். ஸோ த 5 things I learned from 2025.
and I felt so happy and I felt so thankful and grateful. I felt so proud of myself because I survived in this year 2025 நான் சர்வே பண்ணியிருக்கேன். That is the biggest achievement I think. Okay, முன்னாடி சொன்ன மாதிரி this is weird year for me, but it is nice. நிறைய புது புது பீப்புளை பார்க்குறேன். நிறைய நான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறேன். புது புது பீப்புளை வந்து மீட் பண்ணுறேன். இதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட்ஸ் ஃபீல் ஸோ நைஸ். ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இஃப் சம்படி கோ த்ரூ சம்திங், நீங்கள் வந்து மேபி ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்கீங்க, 2025 உங்களுக்கு ஒரு பேடான இயராக இருந்துச்சு அப்படின்னா, டோன்ட் வெரி, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். 2026 உங்களோட கம்பேக் எராவாக இருக்கும். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ஜஸ்ட் ஒர்க் மோர் ஹார்ட். ஐ ஹோப் 2026 வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இயராக எல்லாருக்கும் மாறட்டும், எனக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான இயராக இருக்கட்டும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் பி careful, stay healthy and happy. 2026 வெல்கம் பண்ணும்போது, நியூ இயர் என்ஜாய் பண்ணும்போது, நியூ இயர் வந்து என்ன செலிப்ரேட் பண்ணும்போது ப்ளீஸ் டூ கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே திஸ். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயரில் இன்னும் நல்ல ஒரு வீடியோமாக உங்களை பார்க்குறேன். Until bye.